ஃப்ரெண்ட்ஸ் காடைக்கு கம்ப்ளைண்ட் வராது. வந்தால் என்னென்ன ஆகும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். லைவாகவே நம்ம ஃபார்மில் இப்போ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காடை பண்ண வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டாக இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ நாள் காடை வளர்த்ததில் இதான் ஃபஸ்ட் டைம். இவ்வளோ சீக்கிரம் வரும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி வேணா வரலாம். நம்ம நிறைய கடைங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம், அந்த கடையிலேருந்து வரலாம். நம்மளது பிராய்லர் ஃபார்ம் இருக்குது, நம்மளது கறிக்கடை இருக்குது. ஸோ எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் வந்து நம்ம இங்கேருந்து தான் பிரச்சனை வந்தது நம்ம தேட முடியாது. ஸோ ப்ராப்ளம் வந்துருச்சு, இதுக்கு சொல்யூஷன் தான் நம்ம தேடி ஆகணும். இது சொல்யூஷனை நான் மெடிசன்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அது அடுத்தது என்னென்ன பண்ணலாம், எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும், எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாது. நிறைய மாட்டாலிட்டி போகும், இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த நான் போடுற மெடிசன்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்தே ஆகணும். இந்த இருக்க கடைங்கெலாம் சேல் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் எடுத்து ஆகணும். இல்லைனா மறுபடியும் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.